ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் அவர் சென்னையில் இருப்பார், ஃபாரினில் இருப்பார், கப்பலில் போவார், ஃப்ளைட்டில் போவார். ஆனால் எங்கள் தொகுதியை நல்லா தான் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஊர்வசி அமிர்தராஜ் குறித்த நம்ம ஒரு கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தோம். எஸ்பி சண்முகநாதன் நல்லவர் தாங்க, ஆனால் காரை விட்டு கூட இறங்க மாட்டார் அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செய்தோம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு சில வீடியோக்கள் நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட பதிவு செய்திருந்தோம். ஊர்வசி அமிர்தராஜுக்கு சில கிராமத்திலேயே எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது. அவருக்கான எதிர்ப்பா இல்லை திமுகவின் மீது அந்த மக்களுக்கு எதிர்ப்பா அப்படிங்கிறதும் சேர்த்து இருக்குது. ஆனால் இப்போ புதிதாக தாவேக்காவுடைய தாக்கம் அந்த பக்கத்தில் இருக்குது. ஊர்வசி அமிர்தராஜ் ஒரு இளைஞராக இருந்தாலும் அந்த இளைஞருடைய வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, விஜய் அந்த அவருடைய முகம் அங்கே விஜி சரவணன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் தாவேக்கா சார்பாக போட்டியிடுகிறார். அதோடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியம் அவர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. ஊர்வசி அமிர்தராஜுக்கு தான் ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தாவேக்காவுடைய தாக்கம், அதிமுகவுடைய எடப்பாடி அவருடைய பிரச்சாரம் இதெல்லாம் கூட அங்கே நடந்திருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது? ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் மொத்தம் 2,14,268 வாக்குகள். அதில் பதிவான வாக்குகள்னு பார்த்தாச்சுன்னா 1,73,479 வாக்குகள் பதிவாயிருக்கு. சுமார் 80.96% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதில் நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா, இவர் ஊர்வசி அமிர்தராஜ் சென்னையில தான் இருப்பார், ஃபாரின்ல இருப்பார் அப்படிங்கிறத தான் நம்ம முதல் கலாய்வில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவருக்குடைய அதிருப்திகள் இல்லாத மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காட்டினாங்க. அதுக்கடுத்து அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு சில இடத்துல அதிருப்திகள் காட்டினாங்க, எதிர்ப்பு இருந்துச்சு. அதிமுக வேட்பாளர் சண்முகநாதனை பொறுத்தளவு அங்க அவர் கார்ல கண்ணாடியை இறக்கி கூட விட மாட்டாரு, மக்களை பார்த்தோன்னா ரொம்ப நின்று பேச மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அதே மாதிரி நம்ம ஏழ்மையான வீடுகளை பார்த்தா இறங்கி உள்ள போக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை சொல்லியிருந்தாங்க. ஏழ்மையா இருக்க மாட்டாரு, அவர் கொஞ்சம் ரிச்சா காட்டிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது விஜயோட ஓட்டு அங்க பெரிய லெவல்ல நமக்கு பாதிக்காதுன்னு நினைச்சோம். சிறுவைகுண்டத்துலயும் விஜயோட தாக்கம் அதிகமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது அங்கேயும் இந்த பெண்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களுடைய தாக்கம் தான் இங்க பெரிய லெவல்ல பாதிச்சிருக்கு. இந்துக்கள் ஓட்டும் அங்கேயும் விஜய்க்கு வந்திருக்கு. கிறிஸ்டின் ஓட்டு போக இந்துக்கள் ஓட்டும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஊர்வசி அமிர்தராஜுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதுடைய வாக்குகள் குறையவில்லை. அதனால திரும்பவும் அவன் ஊர்வசி அமிர்தராஜ் தான் அங்க வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில இருக்கிறது. அதிமுகவுக்கு பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அந்த பெண்கள் ஓட்டுகள் கொஞ்சம் பிரிகிறது அது அதிமுக ஓட்டுகள் பிரிஞ்சாச்சுன்னா அது டிவிகேக்கு போகும்போது அது அதிமுக தான் பின்னடைவு வருது. அப்படிங்கும்போது 2வது இடத்துக்கு தான் அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தை அமிர்தராஜ் செவிக்க வாய்ப்பு இல்லை. அவர் சொற்ப ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளதான், 5,000 to 10,000க்குள்ளதான் அவருடைய வெற்றி வாய்ப்புகள். தாவேக்கா இங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும்? தாவேக்கா குறைஞ்சது ஒரு 18% வாக்குகள் குறைஞ்சது 18%க்கு மேலதான் இருக்கும். 18க்கு குறைய வாய்ப்பு இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். முதற்கட்ட கலாய்விலேயே ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு ஒரு ஏறுமுகம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை எஸ்பி சண்முகநாதன். இருந்தாலும் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய சில டிராபேக்ஸ் அதெல்லாம் குறித்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் அந்த தேர்தல் நேரத்திலே கூட பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போடுறப்ப சண்முகநாதன் எப்படி பேசுனா, அந்த ஓட்டர் ஐடியை கூட அவர் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறது, நான் தான் வேறு ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த போலிங் அதிகாரிகளோட அவர் சண்டை போட்டது. அந்த நேரத்திலே கூட அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கிறதையும் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தாவேக்காவுடைய தாக்கம் அந்த பக்கத்துலேயும் அதிகமாக இருக்கிறது. 18% மேலே தாவேக்கா அங்கே ஓட்டு வாங்கும் அப்படிங்கிறது களம் சொல்கிறது. ஆனால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது மீண்டும் ஊர்வசி அமிர்தராஜே வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.